மதீனாவில் இரண்டாவது கலீஃபாவாக இருந்தவர் உமர் இப்னு அல்-ஹத்தாப். அவர் ஒரு பெரிய ஆட்சியாளர். ஆனால் அதிகாரத்தில் இருந்தாலும் இரவு நேரங்களில் தன்னுடைய அடையாளத்தை மறைத்து மக்களிலே பார்ப்பதற்கு நகரத்தில் சுற்றி பார்ப்பது அவரின் ஒரு வழக்கம். ஒரு நாள் இரவு அவர் ஒரு வீட்டின் அருகில் சென்றபோது ஒரு தாய் மற்றும் மகள் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டார்கள். அவர்கள் பால் வியாபாரம் செய்து வருமானம் ஈட்டுபவர்கள். தாய் சொன்னால், பாலில் கொஞ்சம் தண்ணீர் கலந்துவிடு, நாளைக்கு அதிக இலாபம் எடுக்கலாம். மகள் சொன்னால், அம்மா, அமீருல் மோமினீன் உமர் அலி பாலில் தண்ணீர் கலக்கக்கூடாது என்று கூறியிருக்கின்றார். தாயோ, உமர் இங்கே இல்லை, அவர் பார்க்க மாட்டார். மீண்டும் மகள் கூறியதாவது, உமர் பார்க்கவில்லை என்றாலும் உமரை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லவா. அந்த வார்த்தைகள் உமர் அலி அவர்களின் இதயத்தை நடுங்க வைத்தது. ஒரு சாதாரண பெண் யாரும் பார்க்காத இடத்தில் அல்லாஹ்வின் பயத்தில் தவறு செய்ய மறுத்தாள். இதனை கேட்டறிந்து உமர் அவர்கள் அடுத்த நாள் உமர் அலி அவர்கள் அந்த வீட்டை கண்டுபிடித்து அந்த மகளின் நேர்மையை அறிந்து தன் மகனுடன் திருமணம் செய்து வைத்தார். அந்த பெண்ணின் சந்ததியிலிருந்து பின்னர் பிறந்தவர்தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மிக நேர்மையான நீதமான ஆட்சியாளர்களில் ஒருவராக புகழ் பெற்றவர்தான் உமர். இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் வரலாற்றினை கேட்டறிவதற்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.